ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு தேர்வை நோக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான 30 டேஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2025க்கான தேர்வு எப்பப்போ என்னென்ன தேர்வுகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதை நோட் பண்ணி எல்லாருமே கரெக்டாக எய்ம் வச்சு படிச்சுட்ருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 4 தேர்வுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான தேர்வு நாள் ஜூலை 13 இருக்கும். ஸோ அதுக்கு எய்ம் பண்ணியும் நிறைய பேர் படிச்சுட்ருப்பீங்க. கரெக்டான டேட் போட்டுட்டு கரெக்டாக ஷெட்யூல் போட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்போது தான் ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நம்மளுக்கு குரூப் 4 பொறுத்த வரைக்கும், குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 200 கேள்விகளுக்கு 300 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. இந்த 200 கேள்விகளில் 100 கேள்விகள் தமிழ் இருக்கும் மற்றும் 25 கேள்விகள் ஆப்டிடியூட், அதாவது மேக்ஸ் இருக்கும். 165 கேள்விகள். மீதம் இருக்கக்கூடிய இந்த 75 கேள்விகள் தான் எது இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், அதாவது ஜிகே அண்டு ஜிஎஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த போர்ஷன்ஸ் நமக்கு இந்த 75 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. இதில் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து சோஷியல்லேருந்து எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இப்போ இந்த 75 மார்க்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதை சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கலாம். ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஐனமாக இருக்கட்டும், யூனிட் 8ன்றது இப்போ யூனிட் 6ஆக மாற்றிருக்காங்க சிலபஸில், இதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பார்ட்டாக பிரிக்கலாம். அதில் ஒரு பார்ட்டு தான் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி டெஸ்ட் சீரீஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய், திருவள்ளுவர். நம்ம இப்போ படிக்கக்கூடிய ஃபீல்டுக்கு இது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ஸோ இன்ற பொழுதை விட ஜாப் வாங்குற அந்த பொழுது பெற்றதாய்க்கு பெருமையாக இருக்கும். இப்போ கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸுடைய எக்ஸாம் பேட்டர்ன் நான் சொன்ன மாதிரி தான். தமிழ் லாங்குவேஜ் மொத்தம் 100, ஜென்ரல் ஸ்டடீஸ் 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 மார்க்குக்கு இருக்கும். ஸோ அதாவது 25 கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 300 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். எக்ஸாமுடைய நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா 3 மணி நேரம். பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து நமக்கு தேர்வானது நடைபெறும். இப்போ ஜாகிரஃபி டெஸ்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா 10ஆம் தேதி, அதாவது மண்டே ஸ்டார்ட் ஆக போகுது. தேர்வு நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் 8 மணிக்கு தேர்வு நடைபெறும். டெய்லி டெஸ்ட் இருக்கும், ப்ளஸ் அது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். இதில் உங்களுக்கு அந்த கேள்விகளில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு இந்த கேள்விகள் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ தேர்வு இந்த தேர்வில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தேர்வு பிடிஎஃப் வடிவில் நடைபெறும். 8 மணிக்கு உங்களுக்கு வினாத்தாள் பிடிஎஃப் வழங்கப்படும். நீங்கள் OMR ஷீட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடணும். நாங்கள் கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே நீங்கள் ஃபஸ்ட் இதுக்கு டிஆ, அப்போ டியை ஷேக் பண்ணிக்கணும் OMR ஷீட்டில். OMR ஷீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே போய் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸும் வராது. இல்லை OMR ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நார்மலாக டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா OMR ஷீட் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அதிலே ஒரு கேள்விகள் தவறாக அமையும். ஸோ இப்போ OMR ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும், மச் பெட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாம். இந்த தேர்வுகளில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடைசி 5 வருடங்களுக்கான தேர்வு வினாத்தாள் தொகுப்பு, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வழங்கிடுவோம். அதில் நீங்கள் டெய்லியும் இவ்வளோ டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எக்ஸாமுக்கு முன்னே முடிச்சுக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட ஷெடியூலை போட்டுக்கணும். ஸோ வினாத்தாள் அனுப்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் விடைத்தாள் அனுப்பிச்சிருப்போம். அதை வச்சு திருத்தி எத்தனை மார்க் வருதுன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த தேர்வை அட்டன் பண்ணணும். ஸோ இந்த பேட்சில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொது தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலுமே உங்களுக்கு வழங்கப்படும். இந்த பேட்ச்க்கான தேர்வு அட்டவணை பார்க்கலாம். இந்த தேர்வு அட்டவணை தெளிவாக வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. நீங்கள் டெலகிராம் சேனலையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ போர்ஷன் என்னன்றதை பார்க்கலாம். 10ஆம் தேதி 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புவியியல் பாடங்கள் தேர்வு நடைபெறும். மொத்த பாடங்கள் 4 பாடங்கள்: பேரெண்ணம் மற்றும் சூரிய குடும்பம், வளங்கள், புவி மாதிரி மற்றும் பேரிடரை புரிந்து கொள்ளுதல். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய பாடம் அப்படின்னு பார்த்தோன்னா பேரிடரை புரிந்து கொள்ளுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ இந்த பேரினம் மற்றும் சூரிய குடும்பம் படிச்சிட்டிங்க அப்படின்னா சயின்ஸ் சிலபஸ்லையுமே இந்த லெசன் உங்களுக்கு கவர் ஆகும். அப்போ ரொம்ப பயனுள்ள வகையில் இது உங்களுக்கு அமையும். அடுத்தது 12ஆம் தேதியில் 7th ஜாகிரஃபி, மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளும், வளங்கள், சுற்றுலா, இயற்கை இடங்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை. இது நமக்கு டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகும் இந்த லெசன். ப்ளஸ் சுற்றுலா லெசனில் நிறைய வனவிலங்கு சரணாலயங்கள்லேருந்து பறவைகள் சரணாலயங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகப்படியான மார்க் உங்களுக்கு இதில் அதாவது பாயிண்ட்ஸ் இதில் கவர் ஆகும். மக்கள் தொகை குடியிருப்புகளில் சில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது எந்த தினம் கொண்டாடப்படுது, என்னைக்கு கொண்டாடப்படுது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பாக்ஸ் கொஷினில் இருக்கும். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்தது 8th ஜாகிரஃபி 14ஆம் தேதி நடைபெறும். பாறை மற்றும் மண், வானிலை மற்றும் காலநிலை மற்றும் நீரியல் சுழற்சி, இந்த 3 பாடங்களுமே உங்களுக்கு தேர்வு நடைபெறும். இதில் வானியல்னா என்ன, காலநிலைனா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும். பாறை மற்றும் மண் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். காரணம் இந்த மண் லெசனுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் 10th உங்களுக்கு மண் வகைகள் இருக்கும். அதுக்கு ஈஸியாக படிச்சிட முடியும். இங்கே படிச்சிட்டிங்க அப்படின்னா 10th படிக்கும்போது ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கும், ஈஸியாக தெரியும்.
அடுத்தது பார்க்கலாம் 16ஆம் தேதி 8th ஜியோகிராஃபியில் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல், இடர்கள், தொழிலகங்கள் இந்த 3 பாடங்களுமே உங்களுக்கு தேர்வு நடைபெறும். ஒவ்வொரு தேர்வுலையுமே உங்களுக்கு 50 கேள்விகள் வந்து இருக்கும். ஸோ வந்து 50 கேள்விகள் போட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் எத்தனை கேள்விகள் வந்து நம்ம தப்பு விட்டோம் அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். 18ஆம் தேதி 9th ஜியோகிராஃபியில் வளிமண்டலம் மற்றும் நீர்க்கோளம் பாடங்களும், 20ஆம் தேதி 9th ஜியோகிராஃபியில் மனிதனும் சுற்றுச்சூழலும், பேரிடர் மேலாண்மை மற்றும் உயிர்கோளம் இந்த 3 பாடங்களும் தேர்வு நடைபெறும். இதுக்கு இந்த 20ஆம் தேதியோட உங்களுக்கு 6 to 9th ஜியோகிராஃபி எல்லாமே முடிஞ்சிடும். நமக்கு மெயினாக வந்து ஜியோகிராஃபி லெசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெயினாக கவர் ஆகக்கூடியது 10th தான் நம்மளோட சிலபஸ் அதிகமாக கவர் ஆகும். மற்ற லெசன்ஸ்லாம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா 10th பேசிஸில் அதுவும் இருக்கும். ஸோ அந்த லெசன்ஸ்லாம் படிக்கும்போது கூடுதல் தகவல்கள் அதுலேயுமே இடம்பெறும். அதுக்காக தான் படிக்கிறோம். 22ஆம் தேதி உங்களுக்கு 10ஆம் வகுப்பு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10th ஜியோகிராஃபியில் லெசன் 1 அண்ட் லெசன் 2. 24ஆம் தேதி வந்து 10th ஜியோகிராஃபியில் லெசன் 3, 4, 5. அதாவது இதில் இடையில உங்களுக்கு மொத்தம் வந்து ஒரு தேர்வுக்கு 2 நாள் இருக்கும். அதாவது ஒரு நாள் முழுமையாகவும் 2வது நாள் ஈவினிங் 8 மணிக்கு தான் உங்களுக்கு தேர்வு நடைபெறும். அப்போ 2 நாள் கணக்கு இருக்கும். 2 நாளைக்கு தினம் ஒரு பாடம் அந்த மாதிரி வந்து ஈஸியாக உங்களால் அச்சீவ் வச்சு படிக்க முடியும். 26ஆம் தேதி 10th ஜியோகிராஃபியில் லெசன் 6, லெசன் 7. இப்போ எடுத்துக்காட்டுக்கு 25ஆம் தேதி நீங்கள் 6வது லெசன் படிக்கலாம். 26ஆம் தேதி 7ஆம் லெசன். இப்படி படிச்சிங்கனாலே இந்த தேர்வை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 28ஆம் தேதி வந்து 6 to 10th ஜியோகிராஃபி ஃபுல் டெஸ்ட். அதாவது நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு ஓவரால் போர்ஷன் வந்து ஜியோகிராஃபியில் கவர் ஆகிடும். காரணம் இப்போ நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th ஜியோகிராஃபி வரைக்குமே போதுமானது. 11th 12th உங்களுக்கு டைம் இருக்குது, நான் வந்து எக்ஸஸாக டூயினும் இதெல்லாம் ரீட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ரீட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நான் குரூப் 1 படிக்கிறேன், குரூப் 2 படிக்கிறேன், இந்த மாதிரி மெயின்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படின்றவங்க 11th and 12th ஜியோகிராஃபியுமே வந்து ரெஃபர் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது 11th and 12th ஜியோகிராஃபியில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மட்டும் தான் இதில் கொடுத்துருக்கும். 2ஆம் தேதி வளிமண்டலம், உயிர்கோளம் மற்றும் இயற்கை பேரிடர். இயற்கை பேரிடர் நம்மளுக்கு சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகக்கூடிய லெசன். 4ஆம் தேதி 12th ஜியோகிராஃபியில் தொழில்கள், மனிதனால் ஏற்படும் பேரிடர் மற்றும் 6ஆம் தேதி வந்து 12th ஜியோகிராஃபியில் பேணத்தகுந்த மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் பொருளியல். இந்த பாடங்கள்லாம் உங்களுக்கு தேர்வு நடைபெறும். ஒவ்வொரு தேர்வுலையுமே வந்து 50 கேள்விகள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 1 நடக்கும். 10ஆம் தேதி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் 2 நடக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல்ஸ். ஸோ வந்து இந்த ஷெடியூல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் தாராளமாக ஷெடியூல் போட்டு படிக்கலாம். இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் பார்க்கலாம். இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபீஸ் வந்து இந்த இதில் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 149. ஸோ 149 ரூபா பே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிபே அல்லது ஃபோன்பே இது 2 மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணலாம். நீங்கள் பே பண்ணக்கூடிய நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 63 81 24 90 63 6381249063. இந்த எண்ணுக்கு நீங்கள் பே பண்ணிடணும். 149 பே பண்ணிவிட்டு ஜிபே ஆர் ஃபோன்பே மூலமாக பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அதே வாட்ஸ்அப் நம்பர் 6381249063 இந்த எண்ணுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பிடணும். அனுப்பிட்டு ஜியோகிராஃபி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா 6381249063 அல்லது 9566737698 இந்த 2 எண்களில் ஏதேனும் எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இது சம்மந்தமாக வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்கலாம். இல்லை இந்த எண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட்டாவோ இல்லை ஆடியோவோ அனுப்பலாம். உங்களுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பாக வழங்கப்படும். ஸோ வந்து இந்த பேட்சை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, இல்லை உங்களோட டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச்க்கு வெயிட் பண்ணுங்கள். நன்றி.